சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் வெடிக்கும் மோதல்கள், குருவிட்டவில் 2 பலி. பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலும் பதற்றம், கூரை மீது ஏறி கைதிகள் போராட்டம். சிறை அமைதியின்மை குறித்து நீதி அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும், நாடாளுமன்றில் சஜித் கோரிக்கை. மக்களுக்காக எதையும் தாங்க தயார், சட்டசபையில் விஜய் தெரிவிப்பு. தாய்லாந்து பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, ஆசிரியர் பலி, 15 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் அண்மைய நாட்களில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக 2 உயிரிழந்ததோடு 15 பேர் காயமடைந்துள்ளனர். குருவிட்ட சிறைச்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட பதற்ற நிலை கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் கைதிகளால் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்போது குறித்த சிறைச்சாலையின் வைத்தியசாலைக்கும் கைதிகளால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக காவல்துறையினரால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே 2 உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த 15 பேர் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் நிலவிய பதட்டமான சூழ்நிலை தற்போது கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைதி ஒருவர் உயிரிழந்ததோடு 11 பேர் காயமடைந்துள்ளனர். தற்போது அமைதியின்மை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையின் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று இரவு 10-20 மணியளவில் திடீரென அந்த பிரிவில் இருந்து வெளியேறி கலவரத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டிருந்தது. சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட சிறிய பொதியொன்றை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைப்பற்றியதை அடுத்து கைதிகள் சிலர் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை அறையொன்றின் பூட்டை உடைத்து 40க்கும் மேற்பட்ட கைதிகள் வெளியே வந்திருந்தனர். இதனையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அவர்களை மீண்டும் சிறைக்கூடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிலைமையை கண்காணிப்பதற்காக ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஆளில்லா கலன்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே உருவாகியுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிறைச்சாலைகளில் கைதிகளை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இதேவேளை நீர்கொழும்பு தலுப்போது பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் அமைதியின்மையை ஏற்படுத்த வெளியிலிருந்து சில தரப்பினர் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தெரிவித்த நிலையில் இரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலை மற்றும் கொழும்பு மகசின் சிறைச்சாலைகளில் பதற்றமான நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் 3 உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு தலுப்பொத பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கைதிகள் சிலர் சிறைச்சாலை கட்டிடத்தின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறைச்சாலையில் கூரை மீது ஏறியுள்ள கைதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலையை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகள் சிலர் பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் நேற்றிரவு முதல் நிலவி வரும் அமைதியின்மை குறித்து சிறைச்சாலைகளுக்கும் பொறுப்பான நீதி அமைச்சர் உடனடியாக அறிக்கை ஒன்றை வெளியிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று வலியுறுத்தியுள்ளார். குருவிட்டு மற்றும் வெலிக்கடை மகசின் சிறைச்சாலையில் 3 கைதிகள் பலியாகி பல கைதிகள் காயமடைந்த சம்பவங்கள் குறித்து சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பாளரான நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு அறிக்கையிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சிறைகளில் தற்போது அடிக்கடி நிலவும் அமைதியின்மைகளுக்கு சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான நீதி அமைச்சரோ பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன. கடந்த மாதம் நீதியமைச்சர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையும் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சிலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் செங்குந்த மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி ஒற்றை திருக்கை மாட்டு வண்டில் மூலமாக நல்லூரில் இருந்து கல்வியன்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் வழங்கப்பட்டன. ஆலயத்தின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு எதிராக வீதி விபத்து தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணைகளை இடைநிறுத்தி கொழும்பு மேல்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வீதி விபத்து தொடர்பான வழக்கின் விசாரணையை இவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு இடைக்கால தடை உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பாக கல்கிசை நீதவான் நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வருகிறது. விபத்தை தடுக்க தவறியது, கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியது மற்றும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் ரவி செனவிரத்ன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டை ரவி செனவிரத்ன ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு மவுண்ட் 2500 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள அதேவேளை எஞ்சிய குற்றச்சாட்டுகள் மீதான நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ரவி செனவிரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனுவை ஆராய்ந்த போது கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கல்கிசி பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கல்கிசி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கொழும்பு கல்கிசை பகுதியில் உள்ள வீடு ஒன்றை கடந்த ஜூலை 18ஆம் தேதி உடைத்து 1,41 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக கல்கிசை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதற்கமைய நேற்று தெகிவளை பகுதியில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்தன பகுதியில் குற்றத்திற்கு உதவி புரிந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது திருடப்பட்ட 8 சோடி தோடுகள், 4 தங்க பதக்கங்கள், 1 வளையல், 10 தங்க சங்கிலிகள், 1 கைக்காப்பு, 2 கை மோதிரங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் 28, 46, 53 வயதுடைய பெண்களும் 28 வயதுடைய ஹட்டன் பந்தன பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் எண்ணியல் கொடுப்பனவு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. எண்ணியல் கொடுப்பனவுகளின் ஊடாக எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்ற தலைப்பிலான இலங்கை மத்திய வங்கியின் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் கார்கில் சதுக்கத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் எண்ணியல் கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பதனை நோக்கமாக கொண்டு இலங்கை மத்திய வங்கியானது தனது சேவைகளை விரிவாக்கும் வகையில் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அரசாங்க அதிகாரிகள், வர்த்தக சமூகம் மற்றும் பொதுமக்களிடையே எண்ணியல் கொடுப்பனவு முறைகள் குறித்த விழிப்புணர்வினை அதிகரிக்கின்றமை குறிக்கோளுடன் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தை தாங்க தயாராக உள்ளதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற வரவு செலவு கூட்டத்தொடரின் போது மேகதாது அணை குறித்தும் காவிரி குறுவை சாகுபடி பாதிப்பு குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உட்பட பல உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். அதை சபாநாயகர் பிரபாகர் ஏற்றுக்கொண்டார். தீர்மானத்தின் மீது உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், காவிரி நீர் பிரச்சினையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் எனவும், பேச்சுவார்த்தை நடத்த விஜய் கர்நாடகா செல்ல இருந்தது உண்மையா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் விஜய், மேகதாது விவகாரத்தில் அனைவரும் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு அனுப்பியதாக கூறினார். நாடாளுமன்ற விவகாரத்தில் மத்திய அமைச்சர் முழு விவரங்களை கூறவில்லை என்பதால் மேகதாதுவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தீர்க்கும் முயற்சியாக கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டதாகவும், பெங்களூர் செல்ல விரும்பியது தான் எனவும் தெரிவித்தார். அயல் நாட்டு பிரச்சினையை பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டதாகவும் கூறினார். அவமானம் நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் உள்ளதாக விஜய் தெரிவித்தார். காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் தெரிவித்தார். தாய்லாந்தில் பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டார். 15 பேர் காயமடைந்த நிலையில் இந்த தாக்குதலை நடத்திய மாணவரும் பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
தலைநகர் பாங்காக்குக்கு அருகிலுள்ள சொந்தபுரி மாகாணத்திற்கு புகழ்பெற்ற உயர்நிலை பாடசாலையில் இன்று பகல் நடந்த இந்த சம்பவத்தில் ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி 10 முதல் 15 பேர் காயமடைந்ததாக அரசு ஒலிபரப்பு நிறுவனமான தாய் பிபிஎஸ் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் நாட்டின் தென்பகுதியில் உள்ள பாடசாலையில் ஒரு 13 வயது இளைஞன் ஒருவன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாடசாலை தலைவர் கொல்லப்பட்டு 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் இந்த புதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2022 நாட்டின் வடக்கில் உள்ள ஒரு மழலையர் பள்ளியில் கைத்துப்பாக்கி மற்றும் கத்தியுடன் சென்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருவர் 24 குழந்தைகளையும் 12 பெரியவர்களையும் கொன்றமை தாய்லாந்தின் மிக மோசமான படுகொலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தாய்லாந்தில் சுமார் 10 மில்லியன் துப்பாக்கிகள் புழக்கத்தில் உள்ளன. அதாவது ஒவ்வொரு 7 பேருக்கும் ஒரு துப்பாக்கி என்ற நிலையில் துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்குவதற்கான அரசியல் உறுதிமொழிகள் தொடர்ச்சியாக கைத்துப்பாக்கி தாக்குதலை தடுக்கவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் வெடிக்கும் மோதல்கள், குருவிட்டவில் 2 பலி. பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலும் பதற்றம், கூரை மீது ஏறி கைதிகள் போராட்டம். சிறை அமைதியின்மை குறித்து நீதியமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும், நாடாளுமன்றில் சஜித் கோரிக்கை. மக்களுக்காக எதையும் தாங்க தயார், சட்டசபையில் விஜய் தெரிவிப்பு. தாய்லாந்து பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, ஆசிரியர் பலி, 15 பேர் காயம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.